சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இந்த காட்சிகளை பார்த்து ஆடி மாசம் கூழ் குடிக்கும் நிகழ்ச்சியா என எண்ணிவிட வேண்டாம். இரு தரப்புக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் எதிர்த்தரப்பை தாக்க மேஜை மேலிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு சென்றவரை அங்கிருந்தவர்கள் தடுக்க முற்பட்டதால் கொந்தளித்த கோபத்தில் நாக்கை துருத்திக் கொண்டு எகிரிய காட்சிகள் தான் இவை. நாகை சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் பிரவீன் மற்றும் சஞ்சய் இருவரும் ஆட்டோ ஓட்டி வரும் நிலையில் ஏரியாவில் யாரு கெத்து என்பதில் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆளுக்கு ஒரு கேங்கை வைத்துக்கொண்டு அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் போல சதா வம்பிழுத்துக் கொண்டு அடாவடி செய்வதையே வேலையாக வைத்திருந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் வெளிப்பாளையம் நல்லியான் தோட்டம் பகுதிக்கு பிரவீன் செல்ல எதிர்பாராத விதமாக அங்கு சஞ்சயும் வந்திருக்கிறான். அப்போது பிரவீன் சஞ்சய் இருவரின் கண்களும் மோதிக்கொள்ள என்னடா முறைக்கிற என பிரவீன் அளப்பறையை கூட்ட இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது இரு தரப்பைச் சேர்ந்த கேங்கும் ஒன்று கூட வாய் தகராறு கேங் மோதலாக மாற சைரன் வைத்த காரில் விரைந்து வந்த போலீசார் இரு தரப்பையும் விலக்கி அனுப்பியிருக்கின்றனர். இதில் பிரவீனின் சகோதரர் காஸ்ட்ரோ மற்றும் சஞ்சய்க்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து இருவரும் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஏரியா புள்ளிங்கோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் துக்கம் விசாரிக்க சுனாமி குடியிருப்பே மருத்துவமனையில் குவிய கொதிப்பிலும் கொந்தளிப்பிலும் இருந்த பிரவீன் மற்றும் சஞ்சய் தரப்பினர் மருத்துவமனை என்றும் பாராமல் கேங் வாரை மீண்டும் தொடர அதகளமானது மருத்துவமனை. இதில் மகனை தாக்கியவர்களை பழி தீர்க்க சஞ்சயின் தாய் மருத்துவரின் மேஜை மேலிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்துக்கொண்டு அடங்காத காளையாய் நாக்கை துருத்திக் கொண்டு சீறி பாய்ந்தது மருத்துவமனை ஊழியர்களையும் பிற நோயாளிகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியதோடு மருத்துவ உபகரணங்களும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையில் மருத்துவமனைக்கு விரைந்து வந்த போலீசார் அனைவரையும் மருத்துவமனையை விட்டு வெளியேற்றி கதவுகளை தாளிட்டதோடு மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பைச் சேர்ந்த இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.